ஏமோ நேத்தைக்கு சித்தப்பா வந்தாவளாம்ல, என்ன சொன்னாவ? சித்தப்பன் அவனை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத மனை. ஏமா என்னாச்சு? அவன் மோளுக்கு ஏதோ சம்மந்தம் பார்த்திருக்கான். இங்கதான் சம்மந்தம் பார்த்திருக்கேன், அங்கதான் பார்த்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல நம்ம கிட்ட. ஒன்னும் சொல்லல. நிச்சயதார்த்தம் வச்சிருக்கானா, அதுக்கு வந்து கூப்பிடறதுக்கு வந்துடலாம். நம்ம அந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியம் இல்லாம போயிட்டோம். இவ்வளவுதானா? நான் கூட வேற என்ன மோனி பயந்துட்டேன். எல்லாரும் இந்த காலத்துல இப்படிதான் இருப்பாங்க. முடிவு பண்ணதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல மாட்டாங்க. முடிவு பண்ணிட்டு தான் வந்து சொல்லுவாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட வேண்டியதான். சரி நிச்சயதார்த்தம் என்னைக்கா? அடுத்த மாசம் 4ஆம் தேதி வச்சிருக்கானா. என்னங்க ஏங்க, என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்றேன், நீங்க என்னடா கிளம்பாம இங்க வந்து கதை பேசிட்டு இருக்கிறீ? என்னது, உன் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறாமா? ஏண்டி, அவனுக்கு என்ன வயசாகுதுன்னு அவனுக்கு போய் பொண்ணு பார்க்க போற? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியுமா? ஏங்க, அவன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான், உங்களுக்கு தெரியாதா? பேங்க் மேனேஜரா இருக்கவனை பார்த்து அவனுக்கு என்ன தெரியும்னு கேக்குறீங்க? மேனேஜர்லாம் சரிதாமா, அவனுக்கு வீட்டு வேலை பார்க்க தெரியுமா? அவனுக்கு கீழே எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க தெரியுமா? அவன் எதுக்கு வீட்டு வேலை எல்லாம் பார்க்கணும்? அப்போ அவனுக்கு வீட்டு வேலை எல்லாம் தெரியாது. எத்தனை பேருக்கு மேனேஜரா இருந்தாலும் பொண்டாட்டி சொல்லதான் செய்யணும். சரி, அதை விடு. சமைக்க தெரியுமா அவனுக்கு? சமைச்சு கொடுத்தா உட்கார்ந்து நல்லா சாப்பிடுவாங்க. என்னது, நல்லா சாப்பிடுவானா? ஐய, எந்த தகுதியும் இல்லாம எவன் இவனுக்கு பொண்ணு கொடுப்பான்? சரி, அதெல்லாம் விடு. இந்த ஒரு தகுதி இருந்தா போதும், தப்பிச்சிருவான். என்னங்க அது? தற்காப்பு கலை எதுவும் தெரியுமா? என்னது தற்காப்பு கலையா? அவன் என்ன சண்டை புடைக்க போறான், கல்யாணம் பண்ண தானே போறான்? ரெண்டும் ஒண்ணுதாமா. அதெல்லாம் தெரிஞ்ச நல்லதுன்னா வாங்க கூட 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காம நீங்க இப்ப வரப்போறீங்களா இல்லையா? போலாமா? நான் வரமாட்டேன்னு உன்ட்ட எப்ப சொன்னேன்? சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஏன் மோனே, இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு தகுதினா இதைத்தான் பாக்குறாங்களாகும். பின்ன நம்ம வீட்டுல தினமும் நடக்கிறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கண்டா. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணணும்னா இளவட்ட கல்ல தூக்கணும், மாட்டை அடக்கணும்னு சொன்னாவ. இந்த காலத்துல வீட்டு வேலை செய்யறதுல தகுதியா வந்து நிக்கும். அதெல்லாம் உங்க காலம், இது விஞ்ஞான காலம். கல்யாணம் வேண்டான்னு சொன்னா கேக்கியா செய்யானுவன். சரி விடு, 10 நாள்ல அவனே வேண்டான்னு சொல்ல போறான்.